ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்லேயே சூப்பராக கரம் மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், பட்டை எடுத்திருக்கேன். பட்டை ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 20 ஏலக்காய். இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா, கொத்தமல்லி விதை சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் எல்லா அளவும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு. இது நட்சத்திரப்பூ. எங்கள் நட்சத்திரப்பூ நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு 5 பூ நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன். இந்த கரம் மசாலா நம்ம நான்வெஜ் செய்யும்போது எல்லாத்துக்குமே போடலாம். சிக்கன், மட்டன் நம்ம கிரேவி செய்வோம், அதுக்கு போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே சமைக்கும்போதே தனியாத்தூள், மிளகாய்த்தூள் நம்ம தனியாக தான் சேர்ப்போம். அதனால் இது மட்டும் போட்டு நான் இன்றைக்கி கரம் மசாலா பொடி நான் செய்ய போகிறேன். எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் சூடு வர்ற அளவுக்கு மட்டும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா சூப்பரான கரம் மசாலா பொடி வீட்டிலையே ரெடி. ஒரு தட்டில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணால் சூப்பரான கரம் மசாலா தூள் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சின்ன பேன் தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் அளவில் தான் செய்கிறேன், அதனால் நான் சின்ன பேன் எடுத்திருக்கேன். இப்போ சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், பட்டை, ஏலக்காய், லவங்கம், நட்சத்திரப்பூ. லைட்டாக சூடு ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். கவனமாக நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். லைட்டாக சூடு வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணால் போதும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லேசாக சூடு வரணும். பாருங்கள், தனியாவோட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ தட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு, சூடெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கரம் மசாலா பொடி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி வீட்டிலே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.